சமுத்திரம் பார்த்து நல்ல காரியம் செய்யறான் ஆஞ்சநேயன், நம்ம அவருக்கு எதாவது செய்யணும். அவன் லங்கையை நோக்கி தாவர அனுமார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போகணும், ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகணும். அதுக்காக ஏதாவது பண்ணணும்னு கடல் நினைச்சது. கடல் கீழே இருக்கு. வானத்துக்கு போய் அனுமாரை உபச்சரிக்கிற ஆள் ஒருத்தன் அனுப்புவோம் பார்த்தான். தன் பிரதிநிதியா யாருன்னு பார்த்தா மிஸ்டர் மைனாக்கம்னு கூட்டான். ஒரு மலை அவன்கிட்ட இருக்கு. ஆதி காலத்துல மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான், மலைகள் பறக்குமா. பறந்துட்டு இருக்க மலைகளுக்கு போர் அடிச்சுன்னா பொட்டுன்னு ஒரு இடத்துல ஹால்ட் ஆயிடுமா. அவ்வளவுதான் அந்த ஊர் சட்னி. எல்லாரும் போய் பிரம்மதேவன் முறையிட்டா. அதுக்காக இந்திரனுக்கு பிரம்மா சொன்னார், இந்த மலைகள் ரெக்கையை வெட்டிவிடு. உடனே இந்திரன் வஜ்ராயத்தை எடுத்து ஒரு மலையா பிடிச்சு ரெக்கையை வெட்டி போட்டாங்க. மலை நின்னுது. அதுல ஒரே ஒரு மலை மைனாக்கம்னு ஒரு மலை, இமயமலையினுடைய பிள்ளை, அது குட்டி மலை. அது ரெக்கையோட ஓடி கடல்ல ஒளிஞ்சுடுச்சு. அத வேகமா காத்து வாயு பகவான் வீசி லங்கையில கடல்ல அமுத்தி விட்டார். தேவேந்திரன், யார் இருக்கா மலை, ஏய் வரலாம், மலையை வெள்ள விடுனா. விட்டு போயம்பா, எத்தனையோ வெட்டி விட்டது, விட்டுடுன்னு சொல்லிவிட்டான். வெள்ள வரட்டம் பாத்துக்கிறேன்னு இந்திரன் போயிருக்கான். அந்த மலை கீழே இருக்கு, வெள்ள வர முடியல, அண்டர் கிரவுண்ட்லயே இருக்கு. வெள்ள வந்தா இந்திரன் வந்து வெட்டி விடுவான் இறக்கைய. அதை பார்த்து சொன்னா, மேல போ, அனுமாருக்கு உபகாரம். நான் மாட்டேன் சுவாமி, தேவேந்திர ரெக்கையை வெட்டி விடுவான்னு சொல்லல. சரின்னு சொல்லி மைனாக மலை மேலே வந்து அனுமார் எதிர்க்க நின்னுது. எதிர்க்க வந்த உடனே இது ராவணன் அனுப்புறது போல இருக்கு. டபால் ஒரு மோதி தள்ளிட்டு போயிட்டார். உடனே மைனாக மலை அப்படி ஓவர்டேக் பண்ணி மேல மனித உருவத்துல பேசித்து, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லப்பா, நான் உனக்கு உபகாரம் பண்ணத்தான் வந்தேன். உங்க அப்பா என்ன இன்னைக்கு வேகமா தள்ளி விட்டுருக்கலன்னா கடலுக்குள்ள இந்திரன் வெட்டிருப்பான் அக்கே. அப்படி உங்க அப்பா எனக்கு உயிர் கொடுத்தார். ஆகையினால நான் உனக்கு ஏதாவது செய்யும். சாதாரண மனுஷனையே பூஜிக்கணும். வீடு தேடி வந்தா உன்னை போல ஒருத்தனை எப்படி பூஜிக்கணும்? அதுக்காக வந்திருக்கேன். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு, அது ஏண்டா எவ்வளவோ பழம் இருக்கு, உனக்கு பிடிச்ச பழத்தை சாப்பிட்டு, அருவி நீர் இருக்கு சாப்பிட்டுட்டு, இளநீர் இருக்கு, தேங்காய் பழம், அதை சாப்பிட்டுட்டு நீ ஃப்ரெஷ்ஷாக போகணும் சீதையை தேடிட்டு அப்படின்னு சொல்லி மைனாக்கு ஆஞ்சநேயர் புரிஞ்சுட்டார். அன்போட ஒருத்தர் சொல்றச்சு அல முடியாது அப்படின்னு சொல்றதும் தப்பு. அது சரி, அன்போடு கொடுக்குறான்னு ஏத்துட்டா காரியம் போட்டுச்சு. மைனாகமலையே, நீ சொல்றதெல்லாம் நல்லதுதான், ஆனா என்னுடைய கலீக்ஸ் வானர்கள் நான் வர வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறேன். எனக்கு நான் பாட்டுக்கு ஃபீஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமா? ஆனால் உன்னுடைய உபகாரத்தை, உன்னுடைய அன்பை நான் மறுக்க விரும்பலை. ஆகையினால நான் என்ன பண்றேன், உன்னை தொட்டுட்டு போறேன் அப்படின்னு தொட்டுட்டு போயிட்டேன். அது மாதிரி சாப்பிடக்கூடாது, எனக்கு டைம் இல்லை, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மலையை தொட்டுடு நமஸ்காரம் பண்ணி மேல போயிட்டார். அன்பை அன்பால வென்று போயிட்டார். அந்த மலை அப்படி நின்னுது. தேவேந்திரன் வந்துட்டான், வஜ்ரத்தோடு நிற்கிறான். நடுங்கித்து மலை. டென்ஸ் ஆகாத, நான் அபயம் கொடுத்துறேன், இனிமே உன் ரெக்கை வெட்டவே மாட்டேன். நல்ல காரியம் செஞ்சதுனால் நல்லவர்களுக்கு, ராம பக்தர்களுக்கு விருந்து கொடுக்க வந்ததுக்கே இந்த பலன். மைனாகமலைக்கு அன்றிலிருந்து இந்திர பயம் போச்சு.